இன்னைக்கு வீடியோவில் 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ரூபா அண்ட் கம்பெனி லிமிடெட் தான். இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ஆல்ரெடி இங்கே வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு. அதையுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இங்கே பார்க்க முடியுது. சேம் டைம் நான் லாஸ்ட் டைம் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன்ல, அந்த டைமில் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 46% கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிடுச்சு. ஏன்னா அதே இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அப் சைடில் ஒரு ட்ரெண்டில் மேலே போய் ஒரு 3% டவுன் மேலே போய் 43% கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் சேம் டைம் எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸுமே நான் சொன்ன டார்கெட் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 16% சொல்லியிருந்தேன். அந்த டார்கெட்டுமே ஹிட் ஆகிட்டு தான் இங்கே கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதையுமே இங்கே சேட்டில் நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. சேம் டைம் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 331ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் பி நல்லா கிளியராக கவனிங்க, 33ல் இருக்குது. ஏன்னா அதே இண்டஸ்ட்ரி பியுமே ஒரு நியர் அபவுட் வந்து 34 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இப்பயுமே ப்ராப்பரான ஒரு வேல்யூவேஷனில் தான் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அது போக நம்மளுடைய இங்கே ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே பார்க்க முடியும். நியர் அபவுட் வந்து 73% ஒரு நல்ல பெஸ்ட்டான அதுவும் ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. நான் இது ப்ரீவியஸ் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். டெட் டு ஈக்விட்டியுமே ரொம்ப அதிகமாக இல்லை, வெறும் ஜஸ்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கேயுமே நல்லா கிளியராக டெட் டு ஈக்விட்டி பார்க்க முடியுது. அதனால் இதுவுமே நல்ல பெட்டரான இங்கே பாசிட்டிவான சைன் தான் இருக்குது. சேம் டைம் இங்கே டெக்னிக்கல்ஸ்லையுமே நம்ம இங்கே பார்த்துச்சுன்னா ஒரு புதுசாக வந்து இங்கே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்டு நியூ சார்ட் வந்து நம்ம மேக் பண்ணுற மாதிரினாலும் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பார்க்க முடியுது. சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகும். ஸ்டாக் ப்ரைஸுமே ஓரளவுக்கு இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அண்ட் திரும்பவுமே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி இப்பயுமே பாசிட்டிவான அதுவும் க்ரீன் கேண்டலில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் இங்கேயுமே பார்க்க முடியுது. இது போக நம்ம இங்கே கம்பெனி இது ஃபைனான்சியல்ஸுமே அனலைஸ் பண்ணிச்சுன்னா இதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சேல்ஸுமே இங்கே ஒரு நியர் அபவுட் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 1100 crore 1200 இருக்குது. அண்ட் 1330 வந்து இப்போ ட்ரெயிலிங் 12 மந்தில் நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் க்ரோ ஆகிருக்கு. அதுவுமே நல்ல பெட்டராகவே இருக்குது. அதே போல் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்மே ஒரு நியர் அபவுட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் 54 crores 70 அண்ட் 76 crores ஒரு ட்ரெயிலிங் 12 மந்த் இது கண்டினியூவாக இங்கே 3 இயர்ஸில் க்ரோ ஆகிருக்குதுமே இங்கேயுமே நல்ல கிளியராகவே விசிபிள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே நல்ல பெட்டராகவே இங்கேயுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. சேம் டைம் நம்ம இங்கே பேலன்ஸ் ஷீட் பார்த்துச்சுன்னா பேலன்ஸ் ஷீட்டுமே இங்கே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. கம்பெனிக்கிட்ட இருந்த போரோவிங் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் 218 crore இங்கே போரோவிங் இருந்துச்சு. அதையுமே ஒரு ஓரளவுக்கு அதிகமாக போகாமையும் இப்போ வரைக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து 235 crores தான் இங்கே போரோவிங்கை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையுமே சொல்ல போச்சுன்னா ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக பாருங்கள் நியர் அபவுட் வந்து போரோவிங் இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. 370 crores 235 crores ஆயிருக்கு. ஏன்னா அதே சேம் டைம் ஒன் மோர் இங்கே பாசிட்டிவான அட்வான்டேஜ் கம்பெனிக்கிட்ட ரிசர்வ் வந்து 2013 வெறும் ஜஸ்ட் இங்கே 236 crores தான் இங்கே ரிசர்வ் இருந்துச்சு. அதை கண்டினியூவாக க்ரோ பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹையில் 950 crores இங்கே ரிசர்வ் இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஸ்ட்ராங்கான சைன் இங்கே கிளியராக விசிபிள் ஆகுது. அண்ட் சேம் டைம் நம்ம இன்வெஸ்டர்ஸ்லுமே பார்த்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ரீட்டைல் பப்ளிக் கிட்ட இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அரௌண்ட் 21% தான் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட ஒரு நியர் அபவுட் வந்து 80% கிட்ட ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன்ஸ் தான். அண்ட் சேம் டைம் நம்ம இப்போ டெக்னிக்கல்ஸ்லையுமே ஆல்ரெடி நம்ம அனலைஸ் பண்ணபடி இப்போயுமே ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுற மாதிரினா எவ்வளோ ப்ராஃபிட்டில் இங்கே சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் அரௌண்ட் இங்கேயுமே ஒரு 38% ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் சொல்ல போச்சுன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். நம்மளது ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போதைக்கு ஓரளவுக்கு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம பை பண்ணிச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து நம்மளுடைய டார்கெட்டை சேல் பண்ணும்போது ஒரு அரௌண்ட் இங்கே ஒரு 37% நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. கீழே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே பை பண்ணலாம். அண்ட் 37% ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நம்மளும் இங்கே சேல் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. செப்டம்பர் மந்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன். நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் 10,000. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக 1500 மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும். இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே 10 பேருக்கு மட்டும்தான் இருக்கும்.
அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இங்கே விப்ரோ தான். இந்த ஸ்டாக் தான் இங்கே சேட் பேட்டர்னை ஃபஸ்ட் இங்கே நம்ம அனலைஸ் பண்ணலாம். இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வரைக்கும் போனதுன்னா ஒரு 52% இங்கே டவுன் ஆச்சு. அண்ட் சேம் டைம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்து ஒரு 27% ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த ரேலியுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் 1 இயர்ஸில் இங்கே நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்திருக்காது அண்ட் நல்ல கிளியராக பார்க்க முடியுது. சேம் டைம் இங்கே எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான நம்ம இந்தியாவில் எலெக்ஷன் ஆச்சு, அதுக்கடுத்தது ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரேலி தந்திருக்கு. அதுவுமே இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது. அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஸ்டாக்குமே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு அரௌண்ட் வந்து 538ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது போக இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுங்கள், ஸ்டாக் பிஇ இங்கே 25ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பாருங்கள் இங்கே 35 இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இப்போயுமே இந்த ஸ்டாக்குமே ஓரளவுக்கு டீசெண்டான அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஈவன் இது இங்கேயுமே பார்க்க முடியும், ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே 72% ஒரு நல்ல பெட்டரான ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இருக்குது. அண்ட் சேம் டைம் டெட் டு ஈக்விட்டியுமே பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை, வெறும் ஜஸ்ட் ஓரளவுக்கு எங்கேயுமே டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. அதனால் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் இருக்குது. அண்ட் அது போக இங்கே நம்ம டெக்னிக்கல்ஸ்லையுமே இன்டெப்த்தில் இன்னும் கொஞ்சம் நல்ல கிளியராக பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்ல கிளியராக பார்க்க முடியும். ஒரு அரவுண்ட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கேயுமே கிடச்சிருக்கு. அதுவுமே இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அப்புறமே ஒரு நியர் அபவுட் இங்கேயுமே நம்ம சேட்டில் பார்த்துச்சுன்னா அரவுண்ட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு டவுன் ட்ரெண்டில் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கரெக்ஷன் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்தது ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து ரேலி தந்து ஓரளவுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டரான க்ரீன் கேண்டலில் அதுவும் க்ளோசிங்லாம் தந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கேயுமே பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதனால் இது எல்லாமே இங்கே பாசிட்டிவான சைன் தான். சேம் டைம் நம்ம இங்கே ஃபைனான்சஸ் பார்த்துச்சுன்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும்போது இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனி சேல்ஸுமே இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் சேல்ஸுமே இங்கே வெறும் ஜஸ்ட் 2013ல் 37,000 crore இருந்த சேல்ஸை இப்போ நம்ம ஃபைனான்சியல் 2024 பார்க்கலாம் நியர் அபவுட் வந்து 89,000 crores மேலே ஒரு நல்ல பெட்டரான சேல்ஸுமே இங்கே பார்க்க முடியுது. இதுவுமே பெட்டராகவே தான் இருக்குது. அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டும் பார்த்துச்சுன்னா இதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. வெறும் ஜஸ்ட் 2013ல் ஆஃப்டர் ஆல் வெறும் 6,000 crores தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதையுமே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நியர் அபவுட் டபுள் பண்ணி ஒரு 11,112 crores ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டும் பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம ட்ரில்லிங் 12 month நெட் ப்ராஃபிட் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து 11,200 crores ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஹையில் தான் ப்ரீவியஸ் இயரோட கம்பேரிசன் பண்ணிச்சுனாலும் இங்கே கிளியராக ஹையில் தான் பார்க்க முடியுது. லாஸ்ட் 12 month இதுவுமே பெட்டராகவே தான் இருக்குது. அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே பேலன்ஸ் ஷீட்டுமே பார்த்துச்சுன்னா போரோவிங் கம்பெனி கிட்ட ஆல்மோஸ்ட் இங்கே 16,000 crores இங்கே போரோவிங் இருக்குது. ஏன்னா அதே லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா ஆல்மோஸ்ட் இங்கே டவுன் பண்ணியிருக்கிறதுமே இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். அது போக கம்பெனி கிட்ட இருக்கிற ரிசர்வ் நல்ல கிளியராக பார்க்க முடியும். 26,000 crores இருந்த ரிசர்வை எவ்ரி இயர் இங்கே கண்டினியூவாக க்ரோ பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ 73,000 crores ஒரு நல்ல பெட்டராக இங்கே ரிசர்வ் மேக் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுவுமே இங்கே நல்ல பெட்டராகவே தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்னிக்கல்ஸ்லையுமே ஸ்டாக்கை இப்போ பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டில் நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அரௌண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு 32% பொட்டென்ஷியல் இருக்குது அப் ட்ரெண்டில் மேலே போகிறதுக்கு. அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே சேம் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணாலும் ஒரு அரௌண்ட் வந்து நம்மளுடைய டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து நம்மளுமே இங்கேருந்து ஒரு 30% ரிட்டர்னில் பெட்டராக வந்து இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே நம்ம வெளியே வரலாம். ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம். அண்ட் சேம் டைம் நம்ம சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 30% ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணலாம். வரப்போகிற அப்கமிங் மந்தில் ஒரு ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் 30% ரிட்டர்னுமே இங்கேருந்து ரிட்டர்ன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வெறும் ஜஸ்ட் இங்கே 1 month ட்ரையல் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் எல்லாத்தையுமே இங்கே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்களுமே எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்களுமே இந்த ஸ்டாக்ஸில் பை பண்ணலாம். அண்ட் பை பண்ண போதுமே இம்பார்ட்டனாக இதை நோட் பண்ணிக்கிங்க, ஒரு ஸ்டாக்ஸில் 3%க்கு மேலே நம்ம போர்ட்ஃபோலியோ அமௌண்ட்லேருந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் இங்கே இம்பார்ட்டனாக நோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் வீடியோஸை கொண்டு வரத்துக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில்
அனலைசிஸில் வீடியோ வேணும், அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.